ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எல்லாம் வல்ல நமது சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சாமிகள் இந்த வருடம் முழுவதும் நாம் வழிபட வேண்டிய ஆலயமானது வலிவலம். இது நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த இடத்திற்கு இந்த வருடம் பூராவும் எல்லோரும் வணங்க வேண்டிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஆலயத்தை பற்றி நமது அகஸ்திய விஜயத்தில் தந்துள்ளோம். மேலும் 22ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த நாகப்பட்டினத்திலே உள்ள மகா காளியம்மன் ஆலயமானது கட்டுமான வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடந்து வண்ணப்பூச்சிகளாகி யாகசாலை நிர்மாணம் வரை வந்துவிட்டது. இன்னும் பல காரியங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது. எல்லா அடியாரும் சேர்ந்து இதற்கு தேவையான பொருள் உதவி, நிதி உதவிகள் செய்து அந்த மகா காளியம்மனுடைய அருளை பெற வேண்டும். நாம் சக்தி உபாசனை யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் குறைந்தது ஒரு மண்டலமாவது சக்தி உபாசனை செய்ய வேண்டும் என்பதை நமது அகஸ்திய விஜயத்திலே போட்டிருக்கின்றோம். நீங்கள்லாம் பார்த்திருப்பீர்கள். அதுபோல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த காளி என்பவள் பேசாத ஊமையை பேச வைத்தாள். அப்படிப்பட்ட காளிதான். அதிலிருந்து வந்துதான் மகா கவி காளிதாஸ் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பேசாத நிலைமையில் உள்ளவர்களை பேசக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த எல்லை தெய்வமாக ஆலயத்திற்கு முன்பாக அருகில் அமைந்துள்ள இந்த காளியம்மனை வழிபட்டு நீங்கள் வரும்பொழுது அதே வலிவலம் ஆலயத்திலே இந்த வருடத்திற்கான மூர்த்தியை வழிபட்டு வரும்போது பலன் ஒன்றுக்கு பல இரட்டிப்பாக கிடைப்பதற்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நாம் செல்ல வேண்டுமே, முடியவில்லை என்று நினைக்கின்ற நியாயமாக உள்ள வயதானவர்கள் அவரவர்கள் தங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்களை எல்லாம் அனுப்பி வைத்து இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கு பெற்று அருகில் உள்ள நம்ம வலிவலம் ஆலயத்தை பற்றி போட்டுள்ளோம். கடந்த வருடம் காவலூர் முருகனை போட்டுவிட்டோம். இப்படி ஆலயங்களை வருடத்திற்கு இந்த வருடம் முழுவதும் நாம் கொண்டாடக்கூடிய வணங்க வேண்டிய ஆலயம் என்று போட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால், நமது வாத்தியார் சொன்னபடி நீங்கள் எல்லாம் பங்கு பெற வேண்டும். அதாவது உங்களுடைய தொகை அனுப்ப விருப்பமுள்ளவர்கள் 9003120032 மீண்டும் 9003120032 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு முக்கியமாக இதிலே நமக்கு தெரிந்த அற்புதமான அந்த குழுவிலே ஒருவராக புகழேந்தி உள்ளவர் நம்முடன் பேசினார். அவரை தொடர்பு கொண்டு இந்த வருடம் முழுவதும் நீங்கள் யார் எந்த அடியார்கள் சென்றாலும் உங்களுக்கு தேவையான உதவிகளை தங்குவதற்கான சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் செய்து கொடுப்பார். ஆகையினால் இவரை தொடர்பு கொள்ளலாம். அவரது எண்ணும் இதில் இருக்கிறார் என்று சரிபார்த்து கொள்வோம். மீண்டும் அவருடைய எண்ணை தனியாகவும் தருகின்றோம். அவருடைய குழுவில் உள்ள அத்தனை கிராம மக்களும் சந்தோஷமாக நம்மை வரவேற்று சிறப்பாக நமக்கு நல்லது செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த உதவியாக இருந்தாலும் செய்வார்கள். கவலையே பட வேண்டாம். தங்கலாம், வரலாம், இருக்கலாம். இப்படிப்பட்ட மகா காளியம்மனுடைய ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை எல்லை தெய்வங்களை வணங்கினால் தொல்லை நீங்கும். அப்படிப்பட்ட சக்தி. இப்படி ஒரு எறும்பினுடைய உயிரை எடுத்து செல்ல வேண்டும் என்றாலும் அந்த தர்மராஜ லோகத்திலிருந்து அந்த எல்லையில் உள்ள எல்லை தெய்வங்களை கேட்டு அனுமதி பெற்று மீண்டும் அந்த ஆன்மாவை அந்த ஆலயத்திலே கொண்டு ஒப்படைத்து மீண்டும் உத்தரவு பெற்றுத்தான் அது மனிதர்களாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும் என்பது நமது வாத்தியார் கூறிய ஒரு அருள் உரை. அப்படிப்பட்ட தெய்வமாகிய இந்த மகா காளியம்மனை நீங்கள் வணங்கும்போது சொல்லுவோமே, காளி காளி. அந்த காளியினுடைய பேரில் எத்தனையோ பேர் எத்தனையோ தொழில்களை நடத்தி இன்று சிறப்பாக இருக்கின்றார்கள். அந்த அருகில் உள்ள ஒரு காலத்திலே பெரிய விவசாய ஜமீன்தார் என்று சொல்லுவோமே, அவர்களெல்லாம் வழிபட்ட இடம். சொல்லுவோமே, நீ பெரிய மைனரா? அப்படி மைனர் போல வாழ்ந்த இடம் இன்றும் அந்த நிலைக்கு வந்து விட்டது.
எத்தனையோ குழந்தைகளுக்கு, எத்தனையோ மாணவ செல்வங்களுக்கு படிப்பு அறிவு ஊட்டி இன்னும் பெரிய நிலையிலே இருக்கின்றதுக்கு காரணம் வலிவலம் தேசிய பாலிடெக்னிக் என்பதை இதில் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். வலிவலம் அப்படிப்பட்ட வலிமை மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த இடமே வலிவலம். இந்த வலிவலத்தை பற்றி விரிவாக நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுத்து விட்டோம். வலிவலம் என்ற பெயருக்கு பல பொருள்கள், அர்த்தங்கள் உண்டு. இப்படிப்பட்ட கோயிலுக்கு உங்களது பங்கு கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு ஆலயத்திற்கு ஒரு செங்கல்லை கொடுத்தாலும் நீங்கள் ஆலயம் கட்டிய பலனையே தேடலாம். அதற்கு மேல் கொடுத்தால் பல தலைமுறைகளுக்கு அந்த புண்ணியங்கள் நின்று உங்களுக்கு உதவி செய்யும். காலம் அப்படிப்பட்ட காலம் நமக்கு சவால் நிறைந்ததாக இருக்கின்றது. எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு மன கஷ்டம், மன தெளிவே இல்லை. இந்த அம்மனுக்கு போய் நல்ல எலும்புச்சம்பளத்தில் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டு புத்தாடைகளை தானம் செய்து அம்பாளுக்கும் சாத்தி அலங்காரம் செய்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் போல் கொண்டாடுங்கள். உங்களுக்கு இந்த வருடம் 2026க்கு வலிவலமே சிறந்த, மீண்டும் சுற்றி சுற்றி இந்த கிரகங்கள் எப்படி உங்களுக்கு சுற்றி வந்து உங்களை காக்கின்றதோ அப்படி இந்த மகா காளியம்மன், ஏன் ஒரு பெரிய வனம் நிறைந்த இடம், அதற்கு கிராமத்திலே வழக்கத்திலே தோப்பு என்று சொல்வார். தோப்படி மகா காளியம்மன். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இதை எல்லோருக்கும் பகிர்ந்து ஷேர் செய்து அனுப்பினால் அந்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும். எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.